அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இதுகாலம் லாபஸ்தானத்திலே இருந்து வந்த குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு மாறுகிறார். அவ்வாறு மாறுகின்ற குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் சதுர்த்த கேந்திரத்தையும் ருணரோகஸ்தானமான 6ஆம் இடத்தையும் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். என்ன பலாபலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு? தொழில் மிக சிறப்பாக அற்புதமாக அமைய காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். தனவரவு மிகவும் அபரிதமாக இருக்கப் போகிறது. புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்து தொழிலில் நல்ல லாபத்தை கொடுத்து மிக சிறப்பான நிலையை இதில் காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். உத்தியோகஸ்தர்களுக்கு அவர்களுடைய பணிச்சுமை என்பது வெகுவாக குறைந்து மேல் அதிகாரிகள்கிட்ட நல் பெயரை வாங்கி வேண்டிய விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வை பெற காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். எண்ணிய காரியம் அனைத்துமே சித்தியாகின்ற நேரம் இந்த நேரம். அவ்வப்போது மனசு சின்னஞ்சிறு சலனத்துக்கு உள்ளானாலுமே கூட அவற்றிலிருந்து விடுபட்டு நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே வெற்றியை தேடி தருவீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்பட்டு தனவரவு அபரிதமாக இருக்கும். சுப விரயம் என்பது உண்டு. குடும்பத்திலே அவ்வப்போது நிகழும் சுபகாரிய நிகழ்வுகள் உங்களை குதூகலப்படுத்தும். திருமண நிகழ்வு என்பது காத்திருப்போருக்கு நல்லபடியாக திருமணம் நிச்சயமாகிவிடும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பேர் அமைகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். குழந்தைகள் கல்வியிலே சிறப்பான நிலையை எய்து விடுவார்கள். ஒரு சிலருக்கு உயர் பதவி, அதிகாரமிக்க பதவி அமைய காத்து கொண்டிருக்கின்ற வருடம் இந்த வருடம். ஆடை ஆபரண சேர்க்கை மகளிருக்கு அமைந்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். ஒரு சிலருக்கு வீடு, மனை, வாகன யோகமும் சிறப்பாக அமைந்துவிடும். வாரா கடன்கள் என்பது அனைத்துமே வசூலாகிவிடும். எல்லா விதத்திலுமே இந்த வருடம் மிக சிறப்பானதாக இருக்கப் போகிறது. உங்களுக்கு ஏறக்குறைய 65 விழுக்காட்டுக்கு மேல் குரு பகவான் நற்பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா நன்மைகளையும் தர காத்து கொண்டிருக்கிற சாய்நாத பகவான், நீங்கள் ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தியே நமக, ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தியே நமக்கு என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வர வேண்டும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.